Hi guys. The first GST tax came into force ஆனது ஜூலை 1 2017 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஜூலை 1 2017 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆகும் பொழுது அது எத்தனை டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஸ்லாப் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்டட் தவிர்த்து லைக் 0% தவிர்த்து 4 டைப் ஆஃப் தி வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன் ஸ்லாப் அப்படிங்கிறது அதில் இருந்துச்சு. ஒன் விஷயம் வந்து 0%, another is a 5%, 12%, 18%, 28% அப்படிங்கிறது 4 டைப் ஆஃப் தி ஸ்லாப் இருந்துச்சு அப்பார்ட் ஃப்ரம் தி 0% தவிர்த்து. இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்காக ஃப்ரம் டைம் டு டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. இதில் எந்தெந்த கூட்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத டாக்ஸேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம். லைக் 5% வந்து பீப்புள்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணலாமா, 28% அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெசிஷன் மேக்கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது ஒரு பாடி அப்படிங்கிறது இருக்குது. அது கான்ஸ்டியூஷனில் அந்த 101 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதில் 2 பாடி அப்படிங்கிறது ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ஜிஎஸ்டி கவுன்சில் அண்டு ஜிஎஸ்டிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ்டி நெட்வொர்க் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. லைக் அதனுடைய போர்ட்டல், ஃபைலிங்ஸு மற்ற எல்லாமே ஜிஎஸ்டி நெட்வொர்க் ஆர்கனைசேஷன்லாம் இருக்கும். ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் பாடி ஆஃப் தி இன் அக்கார்டன்ஸ் வித் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் 33 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. அதில் சேர் பர்சன்ஸ் அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, நவ் த ரைட் பர்சன்ஸ் நிர்மலா சீதாராமன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் தி ஸ்டேட். ஆக்சுவலாக ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியை சேர்ந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் தி ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் இருக்குது. ஒரு மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த கவுன்சிலில் மெம்பராக இருப்பார். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 31 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ். லைக் இந்தியாவில் வந்து உங்களுக்கு 28 ஸ்டேட்ஸ் இருக்குது அண்ட் 8 யூனிட்டிஸ் இருக்குது. அதில் ஈச் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர்ஷிப்பாக அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் காம்போசிஷனில் இருப்பாங்க. அந்த வகையில் 28 ஸ்டேட்டுக்கு 28 மினிஸ்டர்ஸ் அதில் காம்போசிஷன். பேலன்ஸ் 3 யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்டி ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அண்ட் நேஷனல் யூனியன் கேபிட்டல் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி அண்ட் லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டி ஆஃப் ஜம்மு காஷ்மீர் இருக்குது. இந்த மூணு யூனிட்டி இருக்கிற பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டரும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதில் வந்து உங்களுக்கு காம்போசிஷனாக இருப்பாங்க. மொத்தம் வந்து 33 பேர். இந்த 33 பேர் சேர்ந்து வந்து ஒரு பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன்ஸில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஃப்ரம் டைம் டு டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்ஸில் கூடி அதை வந்து ஃபைனல் பண்ணுறதை வச்சு தான் நமக்கு வந்து ஸ்லாப் ஆஃப் தி ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து அப்ஸ் ஆர் டவுன்ஸ் அப்படிங்கிறது ஆகுது அப்படிங்கிறது நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் திங்கை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருந்தாங்கன்னா மொத்தம் 5 டைம்ஸ். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா லைக் வந்து சிஜிஎஸ்டி சென்ட்ரல் வந்துட்டு கவர்மெண்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அண்ட் எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி அண்ட் லைக்ஸ் யூஜிஎஸ்டி யூனியன் டெரிட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அண்ட் இன்டெகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து 4th டைப் அண்ட் ஸ்டேட் காம்பன்சேஷன் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 விஷயங்கள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக வந்து ஜிஎஸ்டி ஆக்ட் அதை வந்து 4 ஈக்குவலண்ட் பண்ணுறதுக்காக ஒரு காம்பன்சேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் காம்பன்சேஷன் ஆக்ட்டுங்கிறது கொண்டு வந்தாங்க. மொத்தம் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆகும் 2017 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 டைப் ஆஃப் தி டாக்ஸேஷனை வச்சு தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றியான இன்னொரு இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய அப்டேஷன்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.